ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹை பவர் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஆம்பிளிஃபையர் வந்து என்னுடைய பிரதர் வந்து சென்னையில் இருக்கார். அவர் தான் ரொம்ப மியூசிக் ரொம்ப லைக் பண்ணி கேட்பார். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபீலும் ரொம்ப லைக் பண்ணி கேட்குறவர். அவருக்காக தான் கிளாஸ் ஏவில் ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணியிருக்கேன். உள்ளார என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா 22022ல் ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4700 மைக்ரோ பவரில் 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சிட்டியில் இருக்கார். பட் எங்கேயுமே பவர் வந்து லேக் ஆகக்கூடாதுன்றதால 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த கெப்பாசிட்டரும் அது கெப்பாசிட்டி போட்டிருக்க பிசிபி ப்ளஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே ஒரு இன்ஃபோர்ட் பிராண்டர் ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவருக்காண்டி நான் போட்டு கொடுத்துருக்கேன். செப்பரேட்டாக இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பேன் 12012. ஆக்சுவலாக அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் ஏவோட பிடிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டோ அட்ஜஸ்டபிள் பிடி தான் அது. ஆக்சுவலாக மிட்டு ப்ளஸ்ஸு பேஸு ட்ரிபிள் ஹெச்எஃப் இது மூணுமே ஆக்சுவலாக இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். சிங்கிள் கண்ட்ரோல்லே ஆட்டோ அட்ஜஸ்டபிளாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு செப்பரேட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா கூலிங் ஃபேன் வந்து 2 யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காண்டி அந்த கூலிங் ஃபேன் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ஏ பொறுத்தளவுக்கு ரொம்ப வோல்டேஜ் வந்து லாஸ் பண்ணும். ஆக்சுவலாக ரொம்ப வோல்டேஜ் எடுத்துக்கும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். வோல்டேஜ் வந்து நிறைய எடுத்துக்கும். அதனால தான் பேக் சைடில் ஹீட்ஸிங் செப்பரேட்டான ஒரு ஃபேனும் சைடில் வந்து அந்த காம்பனண்ட் மேலே இருக்கிற ஹீட் இஷ்யூ ரொம்ப குறையிறதுக்காக சைடில் ஒரு ஃபேனுமா யூஸ் பண்ணியிருப்பேன். ஆடியோவில் வந்து கிளாஸ் ஏ வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ரொம்ப ஹீட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஈடியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இன்க்ளூடிங் தனியாக செப்பரேட்டாக அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருப்பேன். ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா ஒரு கிளியரான ஒரு ஒர்க்கில் தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா நினைப்பீங்க ஏன் போர்டெலாம் செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க, எப்பயுமே நீட் அண்ட் கிளியராக லைனாக வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த கிளாஸ் ஏ பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைனா பக்கம் வச்சா உடனே ஹம்மிங் நாய்ஸ் வருது. அதனால தான் செப்பரேட்டாக தள்ளி வச்சுருக்கேன். பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். 0% ஹம்மிங் நாய்ஸில் தான் இருக்குது. ஹம்மிங் நாய்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் கூட இல்லை. ரொம்ப கிளியராக இருக்குது. நல்லா நீட்டனான ஆடியோ இருக்குது.